ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் இறந்த பிறகும் நம்மை பற்றி என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் நம் வாழ்க்கையினுடைய உண்மையான வாழ்வு முறை. ஏனென்றால் இருக்கின்ற பொழுது முகத்தாட்சினைக்காக பேசுவோர் பலர் இருக்கலாம். இறந்த பிறகு நம்மை பற்றி பேசுகின்ற வார்த்தையே உண்மையானவை. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, தாயாம் திருச்சபை புனிதர்களான பேதுரு பவுலுடைய பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. திருச்சபை என்று ஆலமரம் போல விருட்சமாக வளர்ந்து இருப்பதற்கு இந்த இரு புனிதர்களும் காரணம் என்றால் அதற்கு மாற்று கருத்து இல்லை. இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அப்படியே அதை செயல்படுத்தியவர்களில் இவர்கள் மிக முக்கியமானவர்கள். 12 சீடர்களிலே மிக முக்கியமான இந்த சீடர்களிலே இந்த விழாவை நாம் கொண்டாடுவது நம்மை புடமிட்டு பார்ப்பதற்கான அழைப்பு. ஏனென்றால் புனித பேதுரு படிப்பறிவில்லாதவர் இருந்தாலும் கடவுள் அவரை திருச்சபையினுடைய தலைவராக ஏற்படுத்தினார். உன்னுடைய வலுவின்மையில் தான் எனது வல்லமையை நான் சிறந்தோங்க செய்வேன் என்ற இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை பேதுரு வாழ்ந்து காட்டினார். படிப்பறிவில்லாதவராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டினார். இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையை அவர் முழுவதுமாக பெற்றிருந்தார். மறுதளித்தாலும் இயேசு கிறிஸ்துவை தெரியவே தெரியாது என்று மறுதளித்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக இன்னுயிரை கொடுக்க முன் வந்தவர். எந்த அளவிற்கு என்றால், என் தலைவரை நீங்கள் சிலுவையிலே நேராக அறைந்தீர்கள் என்றால் என்னை தலைகீழாக அறையுங்கள் என்று கேட்டுக்கொண்டவர். ஏனென்றால் என் தலைவனைப் போல நான் இருக்கக்கூடாது. அவர் உயர்வற்ற தலைவன். அந்த தலைவனுடைய தொண்டனாக இருக்கின்றன, அவருக்கு கீழே இருக்க வேண்டும். எப்படி திருமுழுக்கு யோவான் சொன்னாரோ, அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும், அவருடைய மிதியடி வாரை அவளுக்கு கூட எனக்கு தகுதியில் என்று சொன்னாரோ, அந்த அளவிற்கு பேதுரு தன்னை தாழ்த்தி கொண்டார். ஏனென்றால் இறுதி வரை யூதர்களுக்கு மாத்திரமே மீட்பு, யூதர்கள் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும், அவர்களே இயேசு கிறிஸ்துவை பின்தொடர முடியும் என்பதிலே மிகவும் அடபடியாக இருந்தவர். ஆனாலும் கடவுள் எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்று வழியை கண்டுபிடிப்பார். அதனால்தான் பேதுருவுக்கு இணையாக பவுலை இயேசு கிறிஸ்து களமிறக்கினார். கொன்று ஒழித்திட வேண்டும். யூதர்களுக்கு எதிரானவர்கள், அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய வாளாலை கொண்டுவிட வேண்டும், அந்த குழந்தையை கொண்டுவிட வேண்டும் என்று ஆர்வமாக வெறிப்படித்து திரிந்த பவுலை இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறைப்பணிக்காக மறைப்பணிக்காக மாற்றுகிறார். அவர், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே எனது ஒப்பற்ற செல்வம், இந்த செல்வத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு உலகத்தில் இருக்கின்ற எல்லா செல்வங்களையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று தன்னை முழுவதுமாக மாற்றிக்கொண்டவர். இந்த இருவருடைய விழா நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், கடவுள் நம்ம கொடுத்திருக்கின்ற வாய்ப்புகளை நாம் சரிவர பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் பேதுரு கடவுள் தனக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தினார். பவுலும் கடவுளுக்கு தனக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தினார். இறுதி வரை இருவரும் ஒரே பாதையில் சென்றாலும் வேறு வேறு எண்ணங்களை கொண்டிருந்தாலும் அவர்கள் பயணித்தது இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரே பாதையிலே. அவர்களுக்குள் எந்த இடத்திலும் பிளவுகள் வரவில்லை, எந்த இடத்திலும் வேற்றுமைகள் வரவில்லை. தாங்கள் அறிவித்தது இயேசு கிறிஸ்து, அதிலே அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவை நாமும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்து 2 கேள்விகளை கேட்டிருப்பார். மக்கள் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? இதற்கு யார் வேண்டுமானாலும் பதில் சொல்லலாம். இப்பொழுது ஒருவர் கேட்கிறார், என்னை பற்றி ஊர் என்ன சொல்லுகிறது என்று. ஊரில் சொல்லாதவற்றையெல்லாம் சொல்லலாம், ஏனென்றால் அவருக்கு தெரிய போவது கிடையாது. யாரோ ஒருவர் சொன்ன கருத்தை நான் உள்வாங்கி அதை நான் சொல்லுகிறேன். அப்பொழுது எல்லா சீடர்களும் பிழைத்துக் கொண்டார்கள். எலியா என்கிறார்கள், எசாயா என்கிறார்கள், திருமுழுக்கு யோவான் உயிரோடு வந்து விட்டார் என்கிறார்கள், இந்த செய்தியெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தங்களுடைய சீடர்களிடம் கேட்ட 2வது கேள்விதான் நம் அனைவருக்கும் கேட்கப்படுகின்ற கேள்வி. நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான சீடர்களாக இருந்தால், நாம் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுபவர்களாக இருந்தால் இந்த கேள்வி நமக்கானது. என்னை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அப்பொழுது பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுவார், ஆண்டவரே, நீர் மெசியா, வாழும் கடவுளுடைய மகன். அவர் இயேசுவை அந்த கோணத்தில் பார்த்திருக்கிறார். நாம் இயேசுவை எந்த கோணத்தில் பார்க்கிறோம்? ஏனென்றால் இன்று பலர் என்னை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள தெரிந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அறிந்து கொண்டதை வெளியே சொல்ல நாம் மறுக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் அறிக்கையிட வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்துவனுக்கான அழகு. இப்படித்தான் ஒரு வேடிக்கை காட்டும் சாகச கலைஞர் ஒருவன் 2 மாடிகளுக்கு நடுவே கயிறை கட்டி சாகசங்கள் செய்து கொண்டிருந்தானாம். உலகிலே மிகவும் திறமையான மனிதர் அவர். அவர் ஒரு சைக்கிளிலே
25 கிலோ எடையுள்ள ஒரு மண் மூட்டையை பின்னாடி வைத்து அந்த சைக்கிளை அந்த கயிறிலேயே ஓட்டிக்கொண்டு இந்த மாடியிலிருந்து அந்த மாடிக்கும், அந்த மாடியில இந்த மாடிக்கும் கயிற்றிலே போய் கயிற்றிலே வந்தாராம். உலகமே ரசித்தது. அவர் அந்த கயிற்றிலிருந்து இறங்கி வந்தவுடனே ஒருவர் வந்து கரங்களை தட்டிக்கொண்டு, உங்களுடைய மிகப்பெரிய விசிறி நான். உங்களைப் போல திறமைசாலி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. உங்களை பார்க்கத்தான் நான் ஓடோடி வந்தேன் என்று சொன்ன பொழுது, அப்படியா, மிக்க நன்றி. எனக்காக ஒரு உதவி செய்வீர்களா என்றார். உங்களுக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். இப்படிப்பட்ட ஒரு அதிசய கலைஞர் நீங்கள். உங்களுக்காக இதை கூட நான் செய்யவில்லைனா என்ன? சொல்லுங்கள், என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது நான் மீண்டுமாக சைக்கிளை இந்த கயிற்றிலே அந்த மாடியிலிருந்து இந்த மாடிக்கும், இந்த மாடியில அந்த மாடிக்கும் ஓட்டப் போகிறேன். இப்பொழுது எனக்கு மணல் மூட்டை வேண்டாம். மணல் மூட்டைக்கு பதிலாக நீங்கள் வேண்டும். உதவி செய்வீர்களா என்று கேட்டாராம். அந்த மனிதன் எங்கே போனார் என்றே தெரியவில்லையா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பல வேளைகளிலே நாம் மற்றவரை பற்றி புகழ ஆரம்பித்து விடுவோம். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர், எனக்கு வாழ்வளிக்கின்றவர், என்னை வழிநடத்துகின்றவர், நான் செல்கின்ற பாதையில் எனக்கு முன் செல்கின்றவர் சொல்லுகிறோம். ஆனால் நாம் வாழ்ந்து பார்க்கிறோமா? கிடையாது. அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கையிடுவதோடு நிறுத்திக் கொள்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். இப்படித்தான் ஒருமுறை ஜப்பானிலே, சீனாவிலே கிறிஸ்துவத்தை பற்றி அறிக்கையிடக்கூடாது என்கின்ற ஒரு தடை உத்தரவு இருந்தது. அப்பொழுது ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் அந்த ஊருக்கு சென்று இருக்கிறார். அவர் பாதிரியார் என்று தெரிந்தும் அவர்கள் வேலையை வைத்துக் கொள்கிறார்கள். அப்போது அவருக்கு நியமித்த ஒரே ஒரு கட்டளை என்னவென்றால், கிறிஸ்துவை பற்றி நீ அறிக்கையிடவே கூடாது என்றுதான். ஆனால் அவரும் அறிக்கையிடவே இல்லை. 3 மாதங்கள் சென்றது. அந்த வகுப்பில் இருந்த 40 மாணவர்கள் அவரிடம் வந்து, நாங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவரிடம் கேட்டார்களாம். அவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடவில்லை. அவருடைய வாழ்வு அவர்களுக்கு காட்டியது. இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கையிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்வுதான் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காட்டும். பேதுரு, பவுல் இருவரும் தாங்கள் சென்ற பாதையில் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் பேதுரு நடந்து சென்ற பொழுது அவருடைய நிழலை தொட்டவர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பெற்றார்கள் என்று திருத்துதர் பணிகளில் நாம் வாசிக்கலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என் தந்தையை ஏற்றுக்கொள்கிறார், நாங்கள் இருவரும் உங்களோடு குடிகொள்வோம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். ஆகையால் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது தந்தையும் இயேசு கிறிஸ்துவும் நம்மோடு இருப்பார்கள். நாம் அறிக்கையிடுகின்ற பொழுது நாம் என்ன பேச வேண்டும் என்பதை அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அதனால் இந்த பெருவிழா நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், புனித பவுலும் புனித பேதுருவும் இயேசு கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டினார்கள். இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட்டார்கள். வெறுமனே நாமும் அவர்களை அறிக்கையிடக்கூடாது, வாழ்ந்து காட்ட வேண்டும், அறிக்கையிட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்வு முறைதான் நாம் கிறிஸ்துவர்கள் என்பதை அறிக்கையிடும். வெறுமனே ஜெபமாலையை போட்டுக் கொள்வதால் நாம் கிறிஸ்துவர்களாக மாறிவிட முடியாது. வெறுமனே அனுதினம் ஆலயம் செல்வதால் நாம் கிறிஸ்துவர்களாக மாறிவிட முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். இல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும், இருப்பதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு ஓடி சென்று உதவ வேண்டும். தங்களிடம் கேட்டவர்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் இது நமக்கு ஒடுக்கப்பட்டிருக்கின்ற நிபந்தனைகள். இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்கின்ற பொழுது நாமும் கடவுளுக்குரியவர்களாக மாற முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன். பிரியமானவர்களே, புனித பவுல், புனித பேதுரு இவருடைய நாமங்களை தாங்கி இருக்கின்ற நபர்களுக்காகவும் நிறுவனங்களுக்காகவும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஹாப்பி ஃபீஸ்ட்.